முன்னால் நம்ம விஸ்வகர்ம சமூகத்தை சார்ந்த திரு முத்துகர்ப ஆச்சாரியார் என்பவரால் அவருடைய தீவிர முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 1-2 ஆண்டுகளில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அது முதல் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த கோயில் விஸ்வகர்ம பொதுநல பூங்கா ட்ரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சனீஸ்வரன் கோயில். இருந்தாலும் இந்த கோயிலை பொறுத்த மட்டும் அனைத்து சமுதாய மக்களிடமிருந்தும் நம்ம நன்கொடைகள் பெற்று இந்த கோயிலை ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பின்பு சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோயில் வளாகத்திலேயே நம்ம விஸ்வபிரம்மாவுக்கு ஒரு கோயில் ஸ்தாபனம் செய்யப்பட்டு அதுவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சனி பெயர்ச்சியின் போது சிறப்பான ஏற்பாடுகள் செய்து சிறு நன்கொடைகள் பெற்று சனி பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 7 தானே, சித்திரை மாதம் 8ஆம் தேதி வருடாபிஷேகம் நடக்கும். வருடாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்தவித தொய்வும் இன்றி ஒவ்வொரு ஆண்டும் வருடாபிஷேகமும் ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை சனி பயிற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கோயிலில் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தலாம் என்று ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது இனி பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவிலிருந்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றி அதன் அடிப்படையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படும் என்று நிர்வாகத்தின் மூலம் முயற்சி செய்து வருகின்றோம். வேறு என்ன சொல்லணும்? மண்டபப்படி வரும். அது நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி. 4ஆம் திருநாள் மண்டபப்படி நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி. அந்த மண்டபப்படியை சிறப்பாக அந்த மண்டபப்படியாளர்களுடைய கட்டடம் நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது. நல்ல கட்டடம். அதை கூட நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு சொல்லலை, விட்டுட்டோம். அது சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7-10 வருஷமாக மிக சிறப்பாகவே செயல்பட்டுருக்கு. எல்லாருமே நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மண்டபப்படி. ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 4ஆம் தேதி 4ஆம் திருநாள் மண்டபப்படி நமக்கு நடந்துருக்கு. இதை தவிர்த்து நம்ம கோயிலில் முத்துக்குமார சுவாமிகள்ங்கிற ஒரு சித்தர், அவர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் நம்ம கோயிலில் சீவ ஜமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க இருந்த காலம், அவங்க 31ஆம் பட்டத்தை இருந்தவங்க. அவங்க இருந்த காலங்கள் 1700 சில்லறையிலேருந்து 800 சில்லறை வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க காலத்தில் தான் இந்த கோயிலுடைய இடமும் ராஜாவால் நம்ம சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட நன்கொடையாக வழங்கப்பட்டு அந்த கோயில் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மீன் டைம் ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜையும் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம அது முழுக்க விஸ்வகர்ம சமூகத்தால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோயில். வேறு எந்த சமுதாயத்துக்கும் அந்த கோயிலுக்கும் தொடர்பு கிடையாது. கோபிநாத் BO ரிட்டையர்டு தலைவர் திரு ஞானசுந்தரம், ஒரு ஃபைனான்சியர் தொழிலதிபர் காரைக்குடி செக்ரட்டரி, திரு ராமச்சந்திரன் பொருளாளர், ரிட்டையர்டு BSNL ஆஃபீஸர். நான் செல்வராஜ் துணை செயலாளர், செல்வராஜ் ரிட்டையர்டு தாசில்தார். அப்புறம் இணை செயலாளர்னு திரு கார்த்திக். அவர் யார் அப்படின்னா ஸ்தாபகர் முத்துகர்ப ஆச்சாரியோட மகன் வழி பேரன். இது போக ஒரு நிர்வாக குழு, இது தவிர செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பட் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது கிடையாது. இந்த டீமை வச்சு தான் ஒவ்வொரு விசேஷங்களும் நடத்திட்டு இருக்கிறோம். இதற்கு இந்த அமைப்பில் தலைவராக இருந்தவர் நீண்ட காலங்கள் இருந்தார். இப்போ அவருடைய அந்த பணிகள், சமுதாய பணிகள் அதிகமானதுங்க அடிப்படையில் அவர் இப்போது நீங்கள் சிவகங்கையில் இருக்கவங்களே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, நான் அப்பப்போ நான் வந்து போய்க்கிறேன்னு அவர் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. பட் அவருடைய சீரிய அர்ப்பணிப்பும் ஒத்துழைப்பும் இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட
காளியம்மன் கோவில் மதுரை முக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்குது. அதில் மிக மிக ரொம்ப தொய்வான நிலையிலிருந்து நம்ம சமுதாயத்தால் பராமரிக்கப்பட்டு இப்பொழுது ஓரளவிற்கு சிறப்பான அமைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு கமிட்டி செலக்ட் பண்ணி பண்ணுறோம். அது 3 ஆண்டுன்னு சொல்கிறது வந்து சில நேரங்களில் 3, 5, 6 அப்படி கூட போயிட்டு இருக்குது. பட் இப்போவும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியினுடைய தலைவர் திரு மகேஸ்வரன், அவர் ரிட்டையர்டு டீச்சர், அவர் தலைவர். நான் செல்வராஜ், ரிட்டையர்டு தாசில்தார் செயலாளர். திரு பழனி, அவர் வந்து பொருளாளர். அவர் நம்ம டிவிஎஸில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர். இது போக மற்ற துணைத் தலைவர், துணை செயலர், துணை பொருளாளரும் ஒரு போஸ்ட் இருக்குது. அதுபோக 21 செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது நம்ம வந்து அந்த கோயிலை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதி வரும், மண்டபப்படி வரும். அது நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி, 4ஆம் திருநாள் மண்டபப்படி, நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி. அந்த மண்டபப்படியை சிறப்பாக அந்த மண்டபப்படியாளர்களுடைய கட்டடம் நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது. நல்ல கட்டடம். அதை கூட நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு சொல்லலை, விட்டுட்டோம். அது வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7-10 வருஷமாக மிக சிறப்பாகவே செயல்பட்டுருக்கு. எல்லாருமே நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மண்டபப்படி. ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 4ஆம் தேதி 4ஆம் திருநாள் மண்டபப்படி நமக்கு நடந்துருக்கு. இதை தவிர்த்து நம்ம கோயிலில் முத்துக்குமார சுவாமிகள்ங்கிற ஒரு சித்தர், அவர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் நம்ம கோயிலில் சீவ ஜமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க இருந்த காலம், அவங்க வந்து 31ஆம் பட்டத்தை இருந்தவங்க. அவங்க இருந்த காலங்கள் 1700 சில்லறையிலேருந்து 800 சில்லறை வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க இருந்து அவங்க காலத்தில் தான் இந்த கோயிலுடைய இடமும் ராஜாவால் நம்ம சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட நன்கொடையாக வழங்கப்பட்டு அந்த கோயில் அதுக்கு பின்னாடி நம்ம அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மீன் டைம் வந்து ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜையும் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம அது முழுக்க விஸ்வகர்ம சமூகத்தால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோயில். வேறு எந்த சமுதாயத்துக்கும் அந்த கோயிலுக்கும் தொடர்பு கிடையாது. அழகாக பண்ணு. நாங்கள் என்ன செய்யணும்னா சித்திரை கோயிலுக்குள்ள முட்டையும் தான் வைப்போம் ஆதியில். அந்த முட்டையும் பாலையும் கொண்டு போய் குடிச்சிட்டு சரி வெளியே வந்துடும். அதோட கவர் பண்ணி
புரியுது. வண்டி சரியாயிடுச்சா?